போடுங்க. பாவம் அதை போட ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே கன்வின்ஸாக செடி வர வர நாங்கள் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம். இன்னும் நம்ம விட்டுங்க, இன்னும் கொஞ்சம் போதுமா? ஒன்று எடுத்து வைங்க. இன்னொன்று போட்டுருங்க, இன்னொன்று போட்டுருங்க. கொஞ்சம் கேப் ஒன்று எடுத்துங்க. நாங்கள் போகிறது கரெக்டான மெத்தடானு கூட எங்களுக்கு தெரியாது. முளைக்க வைக்கிறோம் தாங்க, அதுக்கப்புறம் சரல் அடிச்சுக்கலாம். சரல் அடிக்கிறதுனா என்னென்னா, அது வந்ததுக்கப்புறம் குச்சி நட்டுறது. அது வளர்றதுக்காக அது படுற ஒரு செடி தான், கொடி தான் அது. அதனால கொடி படுறதுக்காக நட்டுறது தான் சரல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தங்க இந்த கையில் வைங்க. கரெக்டாக காது கேட்குதான்னு தெரில, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அமுத்துங்க. ரொம்ப போட்டு தட்டி விட்டிங்கன்னா வராது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த 3 பாவம் இதுலேயே போதும். அப்புறம் சொரவதை போட்டுக்கணும். பக்கத்துலேயே கழிக்கும். செருப்போட ஒன்று வரணும். வைங்க. கொடுங்க பரவாயில்ல. அப்பா இருக்கும். அமரம் வருது. சொரவதை போட்டுறீங்களா இங்கே? சொரவதை போட்டு தங்க அந்த கப்லேயே வச்சிருங்க. பாவ விதையை அடுத்ததுல போட்டுக்கலாம். அந்த கப்பில் என்னம்மா இப்போ சொர விதை போடலாம். தெளிக்குங்க தங்க. இங்க 4-5 போட்டுடலாம். சரி, இன்னொரு இடத்துக்கு போடலாம். இந்த இடத்துக்கு தான் போடணும். அந்த இடத்துக்கு செடி வச்சுட்டீங்க, அது வச்சுக்கலாம். போடுங்க தங்க, போடுங்க. இங்கே ஒண்ணுதான். சரி, அதையும் போட்டுருங்க. அதையும் இங்கே போட்டு பாவக்காய் சொரக்காய் போட்டுருக்கோம். சின்ன சொரக்காய், பெரிய சொரக்காய்? இந்த பெருசா. சரி, அப்போ அந்த பக்கம் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு பாத்தி விட்டுருவோம் கேப்புக்கு. அதான் இல்லை, இந்த சொரா செடி போகிறக்கு விட்டுலாம். சரி, அப்போ இதில் போட்டுடலாமா? அடுத்து இதில் க்ளீன் பண்ண வேணாங்க. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்படியே இது பண்ணி விடணும். நிறைய விட்டு போட்டுக்கிறீங்களா? சரி, அப்படி தான் போடணும். இதுலயே கூட போடலாம். ஏன் கீரை இப்போ சீக்கிரம் வந்துட்டு போயிருங்களே. இனி என்னங்க நம்ம போட போறோம்? கீரையா? கீரை வந்து என்ன பண்ணுன்னா பார்த்துட்டு கொத்தி விட்டுக்கணுமா? கொஞ்சம் கொத்தி விட்டு நிறைய போட்டுட்டு நீ நிறைய இருக்கும். பாலக்கீரை இருக்குது. அப்புறம் என்ன கீரை இருக்குது? சிறுகீரையா? போதும் நினைக்கிறேங்க. இந்த ஒரு சும்மா இது பண்ற மாதிரி பண்ணி விட்டு இல்ல அது போட்டுட்டு விதை போட்டு பண்ணிக்கலாம். வெளியிட்டு அப்படியே போடுங்க. விதை போட்டு அப்புறம் நிறைய விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து விதை எடுத்து மலன் எடுத்து கலக்கிட்டு அப்புறம் தூவி விடணும். பாலக்கீரை இது ஒரு கடையில் வாங்கினது, இது ஒரு கடையில் வாங்கினது. இது எக்ஸிபிஷன்ல வாங்கினது. இது வந்து இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி இயற்கை வந்து வாங்குறது. ரொம்ப நாளாச்சு, ஒரு மந்த் தெரியல. எக்ஸிபிஷன் வேணா பக்கத்துக்கு தானுங்க வாங்கணும். இது எனக்கு சரி, மலன் கலக்குங்க. அந்த ஒரு கப் எடுத்து நாங்க இங்கே இருக்கு. வாங்க வாங்க, நான் மலன் கொடுக்குறேன்.
கீரை விதையெல்லாம் ஒரே இடத்துல விழுந்துருங்களா? அது என்னது இது? பாலக்கீரை நான் போட்டேன். பாலக்கீரை வந்து ஊழலுமா? விதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுவுமே பாலக்கீரை ஃபஸ்ட் டைம் போடுறீங்க நீங்களே? ரொம்ப பெருசாக இருக்கு. சரி, அதுவும் இதே மாதிரி தான் தூவுறதா? மணலில் கலக்கி தூவும். எப்படிங்க இது எப்படி கலக்குறீங்க? அப்படியா? அதுக்குள்ளே போடுங்க. ஓகேவா? ஓகே, போய் தூவும். இந்த மாதிரி தூவிடலாமா? கொஞ்சம் சவுண்டாக பேசினா தாங்க கேட்கும். சவுண்டாக பேசிடுறேன். குழந்தைங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அதனால நாங்களே இதை தூவிடுறோம். இனிமேல் கொஞ்சம் மணல் போட்டுருக்கணும். ஓகேங்க. ஓகே ஓகே. விதை போடும்போது கூப்பிட்றேங்க. மேலே கொஞ்சம் விதை தெரியற மாதிரி இருக்கு. மணல் எடுத்து கொஞ்சம் மண் மாதிரி இல்லை அப்படி இதா இருக்கிற விதையெல்லாம் இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது வந்துடும். வேலை விடுவோம். நிறைய விதை தெரியுதுங்க மேல. இப்படிதான் போகணுமான்னு தெரியல. வந்தால் நான் உங்களுக்கு வெளியே போடுறேன். ரெண்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தோம் தோட்டத்துக்கு வராமல். இன்னைக்கு அதுக்கு நல்ல காலம் வந்திருக்கு. அது கொத்தி விடுவோங்க. நான் கொத்துறேங்க, நீங்க கை கொஞ்சம் டேமேஜ். ஒய்ஃப் கொத்துறாங்க. எனக்கு பெரிய மனுஷன். பெரிய மம்டியா? சரி சரி. இதுலேயே கொத்துங்க, அதான் கரெக்டாக வரும். கொத்துங்க, அப்படியே கொத்துங்க. குப்பை இது பண்ணாதீங்க. அது குப்பை தான் இருக்குது. நம்ம வந்து அந்த இடத்துல கொத்தி இருக்கிறோங்கிறது தெரியுதுங்க. நீ கொத்து சரியா போயிடும். கொத்து நீங்கள் அப்படியே குப்பையோட கொத்துங்க. குப்பையோட கொத்துங்க. குப்பையில உள்ள போயிடும். குப்பை தான் அதுக்கு உணவு. அதெல்லாம் நிறுவாதீங்க, அப்படியே கொத்தி விடுங்க. இல்லை நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் சரி, நான் 2 பக்கம் கொத்துவேன். ஓகே. அதனால் எப்படின்னா முன்னோக்கி வருவாங்க, பின்னோக்கி போயிட்டுருக்கோம் கொத்துறது. ஆமாம், நான் இப்படி வேணால் கொத்துவேன், அதனால கொத்துனேன். நம்ம கொத்திட்டே போனோம்னா முடிச்சிருவோம். அதனால தான் நான் அப்படி வந்தேன். அவ்வளோதான். போதும், ரொம்ப கிட்ட வேண்டாம். மாமட்டி ஆடுதான். அது தொட்டிருந்தா தான் ஆடாமல் இருக்கும். அது என்ன உயிரோடு இருக்கிறதே பெருசு. அது இல்லை, பெருசு பண்ணால் ரொம்ப அகலமாக போயிருக்கு. கொத்துங்க. அவ்வளோதான். அப்படியே கொத்தி அதிலே விடுங்க. அப்படிதான், அவ்வளோதான். ரைட். போதும்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் 2. ஏன்டாங்க கண்ணில் போயிருச்சா? தேய்க்காதுங்க. இந்த நாசா டெக்னாலஜி வந்து எங்கள் ஊரில் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. டைட் ஆகிறக்காக ஒரு பைப். ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. வெயில் ஓவர் இருக்குங்க. ஓகே, போதும். இது போதும். அதை நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கலக்கிட்டு வாங்க, தண்ணி கூட்டிட்டு வாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே முடிக்க போடுங்க. அப்புறம் நிறைய விட்டுக்கலாம். தண்ணி வடியாங்க. வாங்க, அம்மாட்ட வாங்க.
அதே மாதிரி மலன் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள விதையை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கம்மியாக போடுவோம். இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ இவ்வளோ நேரம் கை மறைச்சிருக்க மாட்டேங்க. நான் நடக்கிறேன். ஏன் ஒன்றும் நடக்க வேண்டாங்க. கொஞ்சம் பெரிய டப்பாவை கொண்டாட மாட்டோம். மலனில் கலக்குவோங்கிறத நாங்கள் நினைக்கிறேன். அப்படியே நான் பண்ண மாதிரி பண்ணுவேன். அதோட கொஞ்சிருச்சு கூப்பிட்டா இருக்கலாம். நில்லுங்க தங்கம். இந்த மலனில் கலக்கினதோட தர்றேன். எல்லா பக்கம் தூவி விடுங்க. ரெண்டு கையில அப்படியே இருக்குல்ல போடும். இருக்குல்ல போடும். இப்படி தூவி விடணும். இது எடுத்து தூவுங்க. இப்படி கையில் போடும். தூவும். இங்கேருந்து போட்டு வரல வாங்க. அப்படி அம்மா அம்மா தூ கல் அப்போ உள்ளே ஓட்டு. இங்கே போடுங்க. அம்மா தூவுறாங்க பாருங்க. இது தூவுங்க. கிட்ட வாங்க கிட்ட வாங்க. உங்களை கால் வச்சுக்கோங்க லைட்டாக. அம்மா தூவுறாங்க பாருங்க. அந்த மாதிரி தூவும். போட்டாச்சு. இருங்க. நவுட்டிலாம் கையில் இருங்க. அவ்வளோதான். இதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இது வரைக்குமே இங்கே வரைக்கும். இங்கே என்ன கொட்டை? இது வந்து கீரை. கீரை கீரை செங்கீரை நாளைக்கு வாங்கிட்டு வந்து அதையும் போட்டு இங்கே கொஞ்சம் ஓகேங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நாலு இது பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாவக்காய் போட்டிருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இங்கே சுரக்காய். அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் பாலக்கீரை. இது வந்து இது என்ன கீரை? அரைக்கீரை. அரைக்கீரையில் பெரியது. அப்புறம் இங்கே ஒரு புழு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? இது வந்து நிறைய இருக்குங்க. பாலக்காட்டுக்குள்ள இதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஓகே மக்களே, அடுத்த விழாக்களை சந்திப்போம்.